அப்பனே பெருமாளே, இத்தனை வருஷம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். என் பையனாலையும் என் புருஷனாலையும் வாக்கப்பட்டு வந்ததுனால இருந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்தேன். இப்போ தான் என் புருஷன் என் பேச்சை கேட்டு எனக்காரவ மாறி இருக்காரு. அதை நினைக்கும் போது அம்மட்டு சந்தோஷமாக இருக்குது. ஒரு வாழ்க்கையில் காசு பணம் எதுவுமே இல்லைனாலும் இருந்துடலாம், ஏன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துடலாம். ஆனால் கட்டின குடும்பத்தில் புருஷனோட உறுதுணையும் அரவணைப்பும் இல்லைன்னா அந்த பொண்ணு வாழ்கிற வாழ்க்கையே எல்லாமே இருந்தோம் நரகமாக போயிடும். உனக்கே தெரியும், எனக்கு பெற்றவங்கன்னு யாருமே இல்லை. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தானே இருந்தேன். என் புருஷன் காலத்துக்கும் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என் நாத்தனார் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை என்றைக்கும் அடிமையாகவே நினச்சிக்கிட்டு இருப்பாரோன்னு நினச்சேன். ஆனால் உன்னோட தயவால் அவர் மனசு மாறி எனக்காரவரை மாறி வந்திருக்காரு. இதை நினைக்கும்போது உனக்கு எவ்வளோதான் கொட்டி கொடுத்தாலும் ஈடேனையே இல்லைன்னு தான் சொல்லணும்ப்பா. இப்படி என் புருஷன் என் பேச்சை கேட்டு எனக்கானவரை மாறி இருக்காரோ அதே மாதிரி என் பையனும் என் பேச்சை கேட்டு அவனும் ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும். பொறுப்பே இல்லாமல் இருக்கான். பொறுப்போடு இருக்க பிள்ளைக்கு ஒரு நல்ல பொறுப்பான மாப்பிள்ளை கிடைக்கணும். அவளை ஒரு நல்ல இடத்துல கரை சேர்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் வேற என்ன வேணும் இந்த உலகத்தில்? இந்த உலகத்தில் உன்னையே நம்பி இருக்கிறோம். எங்களை கை விட்டுறாதப்பா பெருமாளே, கை விட்டுறாத. அடுத்த வருஷம் நான் வரும்போது என் பையன் நல்ல வேலைக்கு போயிருக்கான், நல்லபடியாக இருக்கான்னு சொல்லி உன் சன்னிதானத்துக்கு வரணும். அருள் புரிப்பா. அப்பனே பெருமாளே, நான் என்னத்தப்பா உன்கிட்ட கேட்க போகிறேன்? எனக்கு எல்லாமே நீ கொடுத்துருக்க. ஆனால் என்ன, என் புருஷனுக்கு தான் ஒரு குணமும் சரியில்லாமல் குடிகாரனாகவே கொடுத்துட்டேன். அந்த ஆள் அந்த குடியை நிறுத்தணும். அதுக்கப்புறம் என் பையனுக்கு என் அண்ணன் பிள்ளைய எப்படியாவது கட்டி வச்சிடணும். அவன் கல்யாணமே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது என் அண்ணன் பிள்ளையை கட்டி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன, உறவு விட்டு போகாமல் இருக்கும். எனக்கப்புறம் அவனுக்கு சொந்த மந்தம் யாரும் இல்லைன்னு போயிடாம சொந்தத்தோடு போய் சேர்ந்துடணும். அவன் நீதான்பா அருள் புரியணும். என் புருஷனாலையும் 10 பிரயோஜனம் கிடையாது. என் பையன் கை நிறைய சம்பாதிச்சாலும் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணைன்றது ஒன்று வேணுமில்ல. அது யாரோ எவரோ தெரியாதவங்களா இருக்கிறதுக்கு பதிலாக என் அண்ணன் குடும்பத்தை கட்டி வச்சா என் அண்ணனோட சொத்து பத்தும் என் பையனோட வந்து சேரும். அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க. என் அண்ணனுக்கு ஒரு ஆறுதலாக போயிடும், என் குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக போயிடும். நீ தான்பா அருள் புரியணும். அப்பனே பெருமாளே, நான் ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை. அல்ல குறையாம காசை கொடுத்து வச்சிருக்க, அது போதும். வேற என்ன வேணும்? என் பையன் இந்த தடிமாடு, அவனுக்கு ஒரு நல்ல வரன் அமையணும். அவனை நல்லபடியாக கட்டி கொடுத்து அது ஒரு பொறுப்புள்ள பிள்ளையா இருக்கணும். அதுக்கு நீதான்பா அருள் புரியணும். அவனை இனிமே என்னால் திருத்த முடியாது. என் உடம்புல அந்த அளவுக்கு தெம்பும் கிடையாது. நீனா இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை படைச்சி அவனை நல்லபடியாக திருத்தி அடக்கி உடக்கி வைக்கிற மாதிரி ஒரு பொண்ணை அமைச்சு வைக்கணும். அப்பாடா பெருமாளே, உன் சன்னிதானத்துக்கு இந்த தடவை வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக வந்தேன். உனக்கே தெரியும், அரவிந்தனை எத்தனை வருஷமா நானும் அவனை விரும்புகிறோன்னு. அப்படி இருக்கும்போது 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்னு நினச்சோம். கடைசியில் அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. ஒரு சிலர் வாழ்க்கையில் காதல் தான் முக்கியம் அப்படின்னு வாழ்க்கையில் எதையுமே சாதிக்காமல் இருக்காங்க. ஆனால் நான் என் கையில் ஒரு வேலை, நான் ஸ்டெடியாக இருக்கேன், நான் கல்யாணம் பண்ணி போனால் நல்லபடியாக இருப்பேன்ற நம்பிக்கை என் அப்பா அம்மாவுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட அவங்களோட சம்மதத்தோடு அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். ஆனால் வர வழியில் அவங்க அத்தை பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு அவங்க அம்மா சொன்னபோது நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன்ப்பா. எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இது வேணும்னு மனசு கேட்குது, ஆனால் ஒரு புறம் அவங்க அம்மாவோட ஆசையை நிறைவேறணும்னு தோணுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பெருமாள். நீ ஏன் இதாக இருந்தாலும் பார்த்துக்கோ. வெங்கடாச்சலபதியே, என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்பா. உனக்கே தெரியும், நான் சின்ன வயசுலேருந்தே தனலட்சுமியை விரும்பிகிட்டு இருக்கேன். அவள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ கூட நான் ஒரு சொந்த வீடு கட்டி அவள் வீட்டில் ஒரு வாடகை வீட்லேயே இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. நாங்கள் வீடு கட்டினாவது பழைய வீட்டில் அவங்கள வச்சு புது வீட்டில் நாங்கள் வாழ்ந்து அவங்க குடும்பத்தையும் நான் பார்த்துக்கணுன்னு தான் அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில் எங்கள் அம்மா சொன்னது எனக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது. எனக்கு எதனாலது எது கட்டுதுன்னு தெரியாது. ஆனால் எனக்கு தனலட்சுமி வேணும்னு மட்டும் தெரியும். நீ தான் அருள் புரியணும். உன்னை நம்பி வந்திருக்கோம். வாங்கம்மா, பிரசாதம் வாங்கிக்கோங்க.
சரிங்க சாமி. கீழே கும்பிங்கம்மா. அப்பனே ஆண்டவா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மனசுல எம்பிட்டு கஷ்டமா இருந்தாலும் பெருமாள் மேல நம்பிக்கை வைமா, நீ நினைச்சது நடக்கும். என்னடா இது, அவங்களுக்குலாம் ஒண்ணுமே சொல்லல, பத்திரகாளி அக்கா பிள்ளைக்கு மட்டும் சொல்றாரு. வாங்கம்மா, அங்கேயே நின்றுட்டு இருந்தா எப்படி? சரிங்க சாமி. எங்கம்மா, எங்க இருக்கீங்க? இங்கே பர்ச்சேசிங் வந்தோம்மா. என்ன பர்ச்சேஸ் பண்றதுக்கு? ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னாரு, அதான் இங்கே ஷாப்பிங் மால் வந்தோம். அப்படியா, சரி சரி. நம்ம வீட்டில் தான் அத்தனை ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, எதுக்கு சும்மா துணியிலே போட்டு காசை வீண் பண்ணிட்டு? நான் அவர்கிட்ட வேணும்னு தாம்மா சொன்னேன். ஏற்கனவே ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்கு, அதே போட முடியல, எதுக்கு சும்மான்னு. பட் நம்ம வெளியே வந்திருக்கோம், தடவை என் கையால் உனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாரு. நான் தான் நீங்கள் ஏற்கனவே வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல அப்படின்னு. அது நீ வேண்டாம் வெறுப்பாக எடுத்தது, இப்போ நான் நீயும் ஆசையோடு எடுத்து கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல 40,000 45,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டாருமா. எல்லாமே பிராண்டடான ட்ரெஸ்ஸஸ்ஸு. 40,000 45,000 துணியா? நல்லா இருக்குப்போ. இப்படி துணிக்கே காசு போட்டா இனி வருங்காலத்துக்கு என்ன பண்றது? சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாருமா. வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு ஒரே டார்ச்சரு. மாப்பிள்ளை அன்பு தொல்லை தான் பண்றாரு. சரி சரி, மாப்பிள்ளைக்கு ரொம்ப செலவு வைக்காத, சரியா? அப்பா காசு கொடுத்தாருல, மாப்பிள்ளைக்கு ஏதாவது எடுத்தியா இல்லையா? எங்கம்மா, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுங்க அப்படின்னா எடுக்க மாட்டேங்கிறாரு. நானே எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாலும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க? சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாருமா. சரி சரி, அடுத்து எங்க கிளம்புறீங்க? படத்துக்கு போயிட்டு வந்தாச்சு, ஷாப்பிங் முடிச்சாச்சு. இனி கடையில் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும்னாரு. அப்புறம் திடீர்னு அவர் ஏதோ ஹோட்டல் போயிட்டு வருவோமான்னாரு. போயிட்டு தாம்மா வரணும். அப்படியா, சரி சரி சரி, நல்லபடியா சந்தோஷமா போயிட்டு வா, சரியா? மாப்பிள்ளை கிட்ட நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசு. ஓகேம்மா, அவர் தான் வந்துட்டு இருக்காரு, நான் அப்புறம் பேசுகிறேன். என்னம்மா, என்ன சொன்னா புள்ள? மாப்பிள்ளை சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறாராமா, சும்மா காசு தண்ணியா செலவழிக்கிறாருங்க. என்ன சொல்ற? காலையில ஐஸ்கிரீம் கடைக்கு போனாங்கன்னு சொன்னல, அங்க 1500 2000 3000 பில் ஆகி போச்சாமா. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு துணி எடுக்க ஷாப்பிங் கூட்டிட்டு போனாராமா. பணம் பார்த்துட்டு ஷாப்பிங்கு 45,000 ரூபாய் துணிக்கே ஆகி போச்சாமா. அம்பிட்டு எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு, சொன்ன கேட்கவும் மாட்டேங்கிறாராமா. காசு இருக்குன்னு கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டு பின்னாடி கஷ்டம்னு உட்கார கூடாது. சும்மா எதுக்கு துணியில போட்டுக்கிட்டு, அதுக்கு ஒரு நகை நட்டு எடுத்தா கூட ஏதோ ஆகும்ல. அதான் நானும் சொன்னேன், எதுக்கு காசை கறி பண்றீங்கன்னா அவர் தான் கேட்க மாட்டேங்கிறாராம். இவளுக்கு வாழ்க பாரு. நானும் தான் முறைப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு அம்பிட்டு நகை நட்டோட சீர்வரிசையோடு வந்தேன். ஆனால் என் பொழப்பு இப்படி வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறதா இருக்குது. ஆனால் இவளுக்கு எங்கிட்டோ மச்சம் இருக்குது போ. அப்படி போயிட்டு வந்தாலும் இன்னைக்கு தங்கமாக தாங்குற அளவுக்கு ஒரு மாப்பிள்ளை. அதுக்கெல்லாம் பிறக்கும் போதே புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கணும். நான் என்ன பாவம் பண்ணிட்டு வந்தனோ? இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் கூட இவர் பண்ணி பேசலை. கேட்டால் வேலை வேலைன்றாரு. அடுத்து என்ன கிளம்பி வராங்களா? எங்கம்மா? மாப்பிள்ளை ஹோட்டல் போயிட்டு வரணும்னாராம். ஹோட்டலுக்கா? ஏன், சாப்பிட்றதுக்கா? ஆமா. சரி சரி, சும்மா அங்க இங்கன்னு அலைய வேணான்னு நேரம் நம்ம வீட்டு வர சொல்லு. அப்புறம் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? சும்மா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி போயிட்டு வந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு. யாரோட போய் சுத்த போற? எல்லாம் நம்ம மாப்பிள்ளையோட தானே போயிருக்கா. சும்மா ஏதாவது ஒன்று வாய் பேசிட்டு இருக்காம கம்முன்னு இருங்க. பார்த்தா அவளே மாப்பிள்ளையோட சேர்ந்து பேசி இதா இருக்கா. இணக்கமா இருக்கும்போதே நம்ம நல்லது நடக்க கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதை விட்டுவிட்டு இப்பதான் நல்ல புள்ள, நல்ல அம்மா. எப்படி தான் என் மாமியாரால் இப்படி யோசிக்க முடியும்னு தெரில. எங்கள் அம்மாவாக இருந்துச்சு அவ்வளோதான். கல்யாணத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட ஃபோனில் பேசுனதுக்கே அந்த கற்றுனுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி பேசக்கூடாது, வைக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுக்கப்புறம் பிடிச்சிக்குவாங்க. நீ என்கிட்ட பேசின மாதிரி தானே மற்றவங்கள்ட்டையும் பேசுவ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா அப்படி பேசுனுச்சு. ஆனால் என் மாமியார் போய் ஜாலியாக போய் பேசிட்டு வாங்க, ஊர் சுற்றிட்டு வாங்கன்னுது. என்னடா இது, ஒண்ணுமே புரியல. ஏமா மருமகளே நின்னுகிட்டு இருக்க? உட்காரு. அட நின்னுக்கிட்டே இருக்கியாமா, வா நான் வந்து உட்காரு. இல்லை இருக்கட்டும் அத்தை, அம்மா அப்பா ஊர்லேருந்து வரேனாங்க, அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஊர்ல இருந்து வராங்களா? இப்போ எதுக்கு வராங்க? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இல்லங்க, இப்பதானே கல்யாணம் முடிச்சு வந்தாங்க, அதுக்குள்ள வராங்களேன்னு கேட்டேன். இந்த வருஷம் வர பிறந்திருக்கு, தலைப்பொங்கல் வர வரப்போகுது இல்ல, அதனால அழைக்கிறதுக்கு வந்து வராங்களே என்னவோ. அதுக்குள்ள என்ன பேச்சு? வாயே சரியில்லை போ. அவங்க வரட்டுங்க, வர வேணாம்னு சொல்லல, என்ன திடுதிப்புன்னு தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. மணி மருமகளே, அந்த ராசா பையன் இருக்கான்ல, அவன்கிட்ட சொல்லி அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ ஏது பிடிக்குமோ சொல்லு, அவன் வாங்கிட்டு வரட்டும், சரியா? சரிங்க மாமா. என்ன சொல்லிவிட்டேன்னு என்ன திட்டுறீங்க நீங்க? இல்ல வாரேன்னு சொன்னோன்னு எதுக்கு வாராங்கன்னு கேட்டா அப்புறம் என்ன அர்த்தம்? இல்ல ஏன்னு தான் கேட்டேன், வேற ஒண்ணும் நான் தப்பா கேட்கல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, வாராங்களா அப்படியாமா வரட்டுமா அப்படின்னு சொல்லி பழகு.
சரி சாமி, நான் ஒன்றும் சொல்லலை போதுமா? உடனே ஆட ஆரம்பிச்சிருவீங்க. என்ன யார்கிட்டயே பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு? அதுவா, அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, எங்கே இருக்கீங்க என்ன ஏதுன்னு. அதான் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் வேற இவ்வளோ காசு செலவு பண்ணி எல்லாமே வாங்கி கொடுக்குறீங்களா, அம்மா திட்டுறாங்க. திட்டுறாங்களா? ஏன்? மாப்பிள்ளைக்கு ரொம்ப செலவு வைக்காதுன்னு தான். இதுல என்ன இருக்கு? என் வாழ்க்கைக்கு நான் செலவு பண்றேன், இதுல என்ன இருக்கு? இப்பயே தண்ணி மாதிரி காசு செலவு பண்ணிட்டு பிற்காலத்தில் கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். அதனால சிக்கனமாக செலவு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவோ சம்பாரிச்சு நம்ம வீட்டில் இருக்கு, அதெல்லாம் யாரு அனுபவிக்க போறா? ஆ? நம்ம அனுபவிச்சு எல்லாம் முடிச்சாதான் மிச்ச மீதி தான் மற்றவங்களுக்கு. சரியா? வண்டியில ஏறு, போவோம். இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா? உனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்கு. நீங்கள் எடுத்து கொடுத்தது தான். ஃபிட்டிங்லாம் சூப்பரா இருக்குப்பா. ம் சரி, அடுத்த ஹோட்டல் போவோமா? ம் ஓகே. போலாமா? போலாம். ஒட்டு மொத்த சின்மத்துக்கும் சொந்தம் நீதானே. நிஜமாவா? நமக்கெல்லாம் எதுவும் சொல்லலையே. அட, நமக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. நான் கடைசியில தானே நின்னுகிட்டு இருந்தேன். அவர் என்ன நினைச்சாரு ஏது நினைச்சாருன்னு தெரியல. தலையில வைக்கும்போது அவர் சொல்றாரு, நீ நினைச்சது நடக்கும், பெருமாளை நம்புன்னு. எனக்கு என்னடா இது, நமக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு, அவங்களுக்கு மட்டும் சொல்றாருன்னு நானும் நின்று குரு குரு குருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நமக்கு ஏதாவது சொல்லுவாரு, நமக்கு ஏதாவது சொல்லுவாரு, வச்சுட்டு போமான்னு தான் சொன்னாரு எனக்கு. பண்ற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு எங்க அம்மாவுக்கு சிரிப்பை பாத்தியா? என்ன ஏதுன்னு வேற தெரியலையே. இவ எங்கிட்டு போனா? இந்த சாமி கும்பிட்டாச்சுல, எல்லாம் பசி பசின்னு இதுங்க. அதான் சரி சாப்பாடுலாம் இங்கே எடுத்து வைமா, நான் தான் உங்க அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வரேன்ட்டு வந்தேன். அம்மா, அம்மா, என்னப்பா? இங்க வா. இந்த இரியா வாரேன். சரி நீங்க போங்க, நான் இந்த வாரேன். நாங்க போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறோம், வந்துரு. ஐயா, சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்களாமா? பசி வந்துருச்சா? காலையிலையும் சாப்பிடவே இல்லை, சாப்பிடுவேன். இம்மா, கோயிலுக்குலாம் வந்து நீ வாயை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டியா? யார் இருக்காங்க இல்லைன்னு கூட அப்படியே நீ பாட்டுக்கு பேசிட்டு வர. நான் என்னடா பண்ணேன்? நான் யார பேசுனேன்? நான் பாட்டுக்கு தானே செவனேன்னு வந்தேன். ஆமா, நீ நல்லா செவனேன்னு வந்த. உன்கிட்ட கேட்டாங்களா மாமி பிள்ளை இருக்குது கட்டிக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு? என்னதான் இருந்தாலும் அத சின்ன வயசுல பேசியாச்சு. உனக்கு உன் மாமன் பிள்ளை தான், உன் மாமன் பிள்ளைக்கு நீதானு. அப்புறம் என்னடா மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? வருமா, சும்மா வாயை வச்சுட்டு கம்முனு இரு. சும்மா மாமன் பிள்ளை அது இதுன்னு. நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். டேய் தம்பி, உறவு விட்டு போயிடக்கூடாதுடா. ஆமா, நீ சொல்ற வரவெல்லாம் கஷ்டப்படும் போது எங்க போனுச்சு? சோத்துக்கே வழி இல்லாம இருந்தவ எங்க போனுச்சு? ஏதோ இன்னைக்கு அன்னைக்கு போயிட்டு பால் காய்ச்சறதுக்கு போயிட்டு வந்துட்ட. அன்னையில இருந்து உன்னை தூக்கி தலைமாட்டில வச்சுக்கிட்டாங்கன்னு நீ அவங்கள தூக்கி தலைக்கு மேல வச்சுக்கிட்ட. டேய், என்னதான் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சொந்த பந்தம் இல்லைன்னு ஆயிடுமா? நமக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க தான் வராங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம தானே போய் நிக்கணும். முதல்ல அந்த சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு உன்னை அனுப்பக்கூடாது. நீ அங்க போயிட்டு வந்ததுல இருந்து நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணன் பிள்ளை அண்ணன் பிள்ளை அண்ணன் பிள்ளைன்னு. நீ ஏன் அந்த பிள்ளைய பாருடா, அழகா இருக்காடா. உங்க ரெண்டு பேத்துக்கும் அப்படியே அப்படி அம்சமா இருக்கும். ஏமா, தயவு செஞ்சு சொல்றேன், இந்த பேச்ச மறுபடியும் எடுக்காத. கம்முனு போ. யார் இருக்கும்போது இந்த பேச்ச பேசாத. யாருக்கு நீ என்ன சொல்லிட்டா? எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தானே, நமக்கு என்ன சொந்த பந்தமா? தெரிஞ்சவங்க, அவங்க கிட்ட பேசிட்டு வரதுல என்ன? அவங்களும் தான் அவங்க வீட்டு விசேஷத்தை பேசிட்டு வராங்க. யோ, அவங்க யாரும் ஏதோ பேசிட்டு போட்டு நீ என்ன பத்தி பேசாத. சரிப்பா, நான் ஒன்னும் பேசல. சொன்னா போதுமே, மூக்குக்கு மேல வந்துடும். புருஷனை திருத்துனா அதை முடிய மாட்டேங்குது. அந்த ஆளுக்கு கொடுத்து கொடுத்து ஏமாற வேண்டியது. நம்ம விஷயத்துல மட்டும் தெளிவா இருக்க வேண்டியது. இந்த தனலட்சுமி வேற முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. இன்னும் நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல அவளை. வாங்க மாமா, ரூம்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து டிவி பார்க்கலாம்ல? இந்தா பார்க்கலாம் பார்க்கலாம். அங்க இங்க வந்து உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். சாப்பிட்டீங்களா மாமா? சாப்பிட்டேன்பா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. சின்ன பொண்ணு, என்னங்க? இந்த என் கூட வேலை செய்யறாருல குமார், ஆமா. அவரு ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஏதோ பொண்ணு எதுவும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. பொண்ணா? நல்ல வெல் செட்டிலான ஃபேமிலி தான். ரொம்ப நாளாக வரன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒன்றும் அமையல. இந்த வருஷத்துல கல்யாணம் பண்ணலன்னா அதுக்கப்புறம் 35 வயசுல தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதான் சரி 29லயே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பொண்ணு பாருங்க அப்படின்னாரு. நானும் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொந்தத்தில் இருக்காங்களா என்னன்னு தெரியலங்க. நான் என் மனைவிட்ட கேட்டு சொல்கிறேன்னு. என்ன வரன் கேட்டு சொல்கிறாரு. என்ன பொண்ணு எதுவும் இருக்காங்களா நம்ம சொந்தத்தில்? நம்ம சொந்தத்தில் பத்திரகாளி அக்கா பொண்ணு நம்ம தனலட்சுமி இருக்காளே, அவளுக்கு கூட பேசி முடிக்கலாமே. தனலட்சுமியா? அக்கா நல்லா இருக்குடி. ஏற்கனவே அவ வீட்ல இருந்து ஒருத்தி இங்க வந்து உக்காந்துக்கிட்டு பண்றா அலிச்சாட்டியம் பத்தல.
இதுல வேற அந்த பிள்ளைய வேற என்கிட்ட ஒரு இடத்துக்கு கட்டி கொடுத்து அவங்க வீட்டுல நம்ம முகத்துல கரிய பூசுறதுக்கா? நீ வேற கம்முனு கடை. அந்த குடும்பத்துக்கு நல்லதே எதிர்பார்க்க கூடாது. ஐயோ அம்மாவா, கொஞ்ச நேரம் தான் நான் வாயை திறந்துருப்பேன். ஹம். என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? நல்ல பொண்ணுமா, அவ வாழ்க்கை நல்லா இருந்தா சந்தோஷம் தானே. பத்திரகாளி அக்கெல்லாம் நல்லவங்க. ஆமா ஆமா, அவங்க நல்லவங்களா இருக்கட்டும் இல்ல எப்படியாப்பட்டவங்களா வேணாலும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னு வச்சுக்க, மாப்பிள்ளை அவங்க வேலை செய்யற இடத்துல 4 பேர் முன்னாடி இதா பேசுவாங்க. அது நமக்கு ரொம்ப சங்கடமா போயிடும். இந்த பொண்ணு பாக்குறது மாப்பிள்ளை பாக்குறதே ஆகாது. அவங்க பிள்ளைங்க பெற்றவங்க பார்த்துப்பாங்க. நீங்க ஒன்றும் பார்க்க வேணாம், கம்முனு இருங்க. என்னங்கத்த இப்படி பேசுறீங்க? என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணு நல்லா இருந்தா சந்தோஷம் தானே. உன் புள்ள மட்டும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, அதே மாதிரி அடுத்த பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு நினைமா. ஏண்டி உனக்கு சொல்றது புரியுதா புரியலையா? அந்த குடும்பம் ஒரு சரியில்லாத குடும்பம். அவங்க அப்பா ஒரு மாதிரி, அவன் தம்பி ஒரு மாதிரி, அவங்க அம்மா ஒரு மாதிரி, அந்த புள்ள ஒரு மாதிரி. இப்ப பாரு, நம்ம வீட்டுல இருக்காளே குந்தாணி, அவளை கூட்டி வச்சுக்கிட்டு அவங்க அம்மா உட்காந்து புறணி பேசிக்கிட்டு இருக்கா. அவளை ஏத்தி விட்டு இந்த குடும்பத்துல சண்டையை மூட்டி விடுறதுக்கு. அவளுக்கு இதே ஒரு பொழப்பு. இதே மாதிரி அந்த குடும்பத்துல போய் அவ பண்ணானா நாளை பின்ன என்ன முகர கட்டையை வச்சுக்கிட்டு மாப்பிள்ள போய் வேலை செய்வாரு. நம்ம குடியை கெடுத்தது பத்தாதுன்னு அடுத்த குடியை கெடுத்து அப்புறம் அவங்க நமக்கு சாப விடுறதுக்கா? மாப்பிள்ள இந்த வேலையே ஆகாது மாப்பிள்ள. நீங்க கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிருங்க. சரிங்க அத்தை. என்னைக்குமே அடுத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாதான் தான் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைச்சா தான் பிள்ளைங்களும் கெட்டுதாம்மா போவாங்க. ஆமாடி, என் பிள்ளைங்களுக்கு தான் நான் அது இதுன்னு சொல்லி கொடுக்குறேன் பாரு. எனக்கு அதுதான் வேலை. இந்த வெளியே ஒருத்தி உட்காந்துக்கிட்டு சொல்லி கொடுக்குறா பாரு, நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு. அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்தா தான் நல்லவ. சரி சரி, அவ இது வந்து நல்ல நாள் பெரிய சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காம கம்முன்னு வாய வச்சுட்டு போமா. இன்னை அடக்கத்தான் ஆளு வரும். பாவம் தனலட்சுமி, அரவிந்த விரும்புகிறான். அந்த விஷயத்த நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைங்க வேற. அந்த பையன் 6 மாதம் டைம் கேட்டிருக்கானே. நான் வீட்டை கட்டிடுறேன், கட்டினதுக்கப்புறம் நீங்கள் எனக்காக வந்து பேசுங்கன்னு. பேசுவோம். வந்தா உள்ள வந்து சாமி கும்பிட்றதில்ல, வெளியவே உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் வந்தான்? வந்து சாமியை கும்பிட்டு புண்ணியத்தை தேடிட்டு போறதுக்கு தானே. உனக்கே தெரியும், நான் சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன். நீ தான் கும்பிடுவ, வைப்ப, எல்லாமே பண்ணுவ. நீ கும்பிட்டல, அது போதும். ஆமா ஆமா, நான் சாப்பிட்டா உங்க வயிறு நிறைஞ்சிரும் பாருங்க. இந்த காலத்துல கோயிலுக்கு போறதுக்கே நீங்க எல்லாம் நினைக்க மாட்டேங்கிறீங்க. இந்த என் வீட்டுக்காரு நீ முன்னப்போ நான் பின்னாடி வரேன், முன்னப்போ நான் பின்னாடி வரேன்ட்டு இந்த இன்ன வரைக்கும் வந்துகிட்டு இருக்காரு. இன்னதுக்கு நடந்து வந்த நம்மளே கோயிலுக்கு வந்துட்டான். இன்னும் அந்த மனுஷனை காணோம். ஐயோ, தனலட்சுமி பார்க்க கூட மாட்டிக்கிறாளே. ஏமா நீங்க எல்லாம் கும்பிடுறீங்களா? அது போதாதா? நாங்க வேற உங்களுக்கு தனியா கும்பிடணுமா? நீங்க கும்பிட்டாலும் நான் கும்பிட்டாலும் என்ன, குடும்பம் நல்லா இருக்கணும் தான் கும்பிட போறோம். அதை தான் நீங்க கும்பிடுறீங்க, அது போதாதா? அதுவும் கோயிலுக்குன்னு வந்தோம்னா நீங்க ஒரு வேண்டுதல் வேண்டுவீங்க, நீங்க ஒரு வேண்டுதல் வேண்டுவீங்க, நான் ஒண்ணு வேண்டுவேன். சாமியே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. என்னடா இது, இவனும் வேண்டா அவனு வேண்டா அவனு வேண்டா இவனு வேண்டா. குடும்பத்துக்கு ஒருத்தர் வேண்டும்னா போதும். இப்படி 4 பேர் இருந்தீங்கன்னா போதுமே. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க, உங்க பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்கா இல்ல நாங்க சமைச்சது நல்லா இருக்கான்னு. கீழே குமிஞ்சு சாப்பிட்றத விட்டுட்டு என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கத பாரு. எனக்கு என் பொண்டாட்டி சமையல் பத்தி தெரியும். அவ சாதாரண இதையே நல்லா சமைச்சு போடுவா. இதெல்லாம் என்ன சுச்சுப்பி அவளுக்கு? எனக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் சமைக்க வராது. இன்னைக்கு நான்லாம் சமைக்கல, ஆறுமுகம் இருக்காமல அவன் தான் எல்லாம் சமைச்சது எங்க வீட்டுல. அப்படியா? சரி சரி. ஆறுமுகம் கைப்பக்குவம் மாதிரி எல்லாம் யாருக்குமே வராது. நல்ல கைப்பக்குவம். சாப்பாடெல்லாம் அவ்வளோ ருசியா சமைக்கிறேன். அந்த குழம்பு கார குழம்புலாம் வச்சான்னு வைங்க, 4 வாட்டி 5 வாட்டி சாப்பிடலாம். அப்படி வைப்பேன். நம்மளே தோத்து போயிடுவோம்னா பாத்துக்கோங்க. அப்புறம் அந்த புள்ள கூட ஒரு தடவை வந்துச்சு, கையெழுத்து போட்டா 5 லட்ச ரூபா தாரேன், 3 லட்ச ரூபா தாரேன் அப்படின்லாம். கோயிலுக்கு வந்தாமா, சாமியை கும்பிட்டாமா, சாப்பிட்டு விட்டு விட்டு புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனோமான்னு இருக்கிறது இல்லை. கோயிலுக்கு வந்துட்டேன் அது இதுன்னு இவங்க புறணியெல்லாம் பேசுவாங்க. நம்ம எதுவும் பேசக்கூடாது சாமி. அப்புறம் நம்ம வாயை கொடுத்தோன்னா நம்ம வண்டவாளத்தை எல்லாத்தையும் தண்டவாளத்தை வச்சு போடுவாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும். டைவர்ஸ் கொடுத்துட்டாங்களா அப்போ? அதான் அவளுக்கு வரன்லாம் பார்த்துட்டாங்களாம்மா. பணக்கார சம்பந்தமா முதல்ல பேசின பையன் தானே அப்படின்லாம் சொல்லிக்கிட்டாங்க. அண்ணே அவனுக்கு ஒரு நல்ல வரனா பார்க்கணுண்ணே. கொஞ்சம் நல்ல பொண்ணு எது இருந்தா பார்த்து சொல்லுங்க. யாரு இவரா? என் பிள்ளைக்கு இங்கே ஒரு வரன்னு பார்த்து சொல்லுங்கனாலே இந்த பார்க்கலான்றாரு. இது ஆறுமுகத்துக்கு பார்க்க போறாரா? இல்ல பத்திரகாளியே, ஆறுமுகம் நல்ல பையமா. நான் அங்க இருந்திருக்கேன், அவங்க கூட பழகிருக்கேன்றனால எனக்கு தெரியும். நல்ல பையன். அவனுக்கு ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கணும். அந்த அமுதா முன்னாடி இவனை வாழ்ந்து காட்ட வைக்கணும். அதுதான் என்னோட ஆசையே.
யாரோட கல்யாண விஷயத்துலயும் நம்ம தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. நம்ம நல்லது நினைச்சா கூட பொல்லாப்பில தான் வந்து விடியும். கம்முன்னு சாப்பிடுங்க, வீட்டுக்கு கிளம்புவோம்.